நான் எது சொன்னாலும் என் பசங்க கேட்கறது இல்லை டாக்டர். ஒரு வார்த்தை சொன்னா உடனே நோ சொல்லிடுறாங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. பசங்க நோ ஏன் சொல்றாங்க, அதுக்கு நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேங்க. நம்ம சொல்றத கிட்ஸ் ரெசிஸ்ட் பண்றாங்க. கிட்ஸ் ரெசிஸ்டிங் பேரண்ட்ஸ் ஆர்டர்ஸ். வை? அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு காய் எடுத்துட்டு வாயேன், ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் என்கிட்ட இந்த வேலை சொல்ற, பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் இதை சொல்றாங்கன்னா, வேலையை பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்டே அவங்க பிரெயின்ல இல்லைங்க. இதை நீ ஏன் பண்ண சொல்றன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிரெயின் சொல்லுது. நோ வை யூ ஆர் டூயிங் திங்ஸ், லேர்ன் திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் அப்படின்னு இந்த பிரெயின் சொல்லிட்டே இருக்குங்க. பிகாஸ் தேர் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் இஸ் வெரி வெரி ஆக்டிவ். இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த கிரியேட்டிவ் பிரெயின் வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ண வைக்குது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவன் நோ சொல்றான், இவன் எது சொன்னாலும் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? உடனே நம்ம என்ன சொல்றோம், அது என்ன நீ நோ சொல்றது, அப்ப இந்த ஃபேமிலியில நீ மெம்பர் இல்லையா, இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க பிரெயின்ல நான் இந்த ஃபேமிலியில மெம்பர் இல்லைன்ற பாயிண்டே இல்லையே, நம்ம தானே புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இன்னொன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேங்க, கிட்ஸுக்கு கம்யூனிகேஷன் இஸ் டோன் ஆஃப் வாய்ஸ். எப்போ நம்ம டோனை உயர்த்தி பேசுறோமோ, kids start to think this is the way we talk. அதனால அவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, கான்ஸ்டன்ட்டா நம்ம ஹார்ஷா பேசும்போது they in fact start to think, ஒருவேளை நம்ம இந்த ஃபேமிலியில மெம்பர் இல்லையோ, அதனால தான் நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் ஹார்ஷா பேசுறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க.